ஆதித்ய தர் இயக்கத்துல ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், மாதவன், அக்ஷய் கண்ணன் மற்றும் சஞ்சய் தத் உள்ளிட்டோர் பலர் நடிப்பில் நேற்று வெளியான துரந்தர் திரைப்படம் ஆக்ஷன் விரும்பிகளை வெகுவா கவர்ந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் ஸ்பை ஏஜென்ட் பாணியில பல படங்கள் வெளிவந்த நிலையில இந்த துரந்தர் திரைப்படமும் அதே கதைக்களத்தை கொண்டு உருவாகி இருக்கு. இந்தியாவில கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விட்டு பிரச்சனையை தூண்ட பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் நடத்தும் சதி திட்டத்தை நாயகன் ரன்வீர் சிங் முறியடித்தாரா இல்லையா என்பதுதான் கதை. கடந்த வாரம் இந்தியில் வெளியான தனுஷின் தேரே இஷ்க் மே திரைப்படம் ரன்வீர் சிங்கின் மெகா பட்ஜெட் படமான துரந்தர் ரிலீஸ் ஆன அப்புறமேட்டு பல திரையரங்குகள்ல வீழ்ச்சி அடைந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில அந்த படத்துல வசூல் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்து இங்க பார்க்கலாம் வாங்க. ரன்வீர் சிங் நடிப்புல வெளியான துரந்தர் திரைப்படம் முதல் நாள்ல அதிகப்படியாக 15 முதல் 20 கோடி தான் இந்தியாவில் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கணிச்சு வச்சிருந்தாங்க. அந்த கணிப்பை எல்லாம் தவிடுபொடியாக்கி முதல் நாள்லயே சைரா திரைப்படத்தை விட அதிக வசூலை ஈட்டி இந்தியாவில சாதனை படிச்சிருக்கு. 27 கோடி ரூபாய் வசூல முதல் நாள்லயே துரந்தர் திரைப்படம் அள்ளி பாக்ஸ் ஆபீஸ தும்ச செஞ்சிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான தேரே இஷ்க் மே திரைப்படம் 8வது நாளான நேற்று அதிரடியாக சரிந்து வெறும் 3.65 கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு. சனி மற்றும் ஞாயிறு என இந்த வார விடுமுறை நாட்கள்ல துரந்தர் திரைப்படத்துக்கு தான் அதிகப்படியான டிக்கெட்கள் புக் ஆகி இருக்கு. தனுஷின் இந்தி படமான தேரே இஷ்க் மே திரைப்படம் சனி மற்றும் ஞாயிறுல மீண்டும் ரசிகர்களை கவர்ந்தால் மட்டும்தான் இந்தியாவில 100 கோடி வசூலை ஈட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை 87.30 கோடி வசூலை தான் இந்தியில ஈட்டி இருக்கதாக சானிக் நிறுவனம் தகவல் தெரிவிச்சிருக்கு.